அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்போம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது ஆடி மாதத்தின் ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அமைப்பு மற்றும் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. கருடாழ்வார் ஜெயந்தி ஆடி மாதம் 6ஆம் தேதி, ஆடி பெருக்கு 18 மற்றும் காந்தி ஜெயந்திரன் ஜெயந்தி ஆடி மாதம் 15ஆம் தேதி, திருவாடி மாதம் 29ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரை வக்ரமாக புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. கடகத்தில் சூரியன் மற்றும் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மற்றும் சிம்மத்தில் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் கேது மற்றும் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு. மற்றும் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. சனி 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமான அமைப்பு மீனத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. மற்றும் இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் இந்த மாதத்தில் ஏற்படும் முதலில் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சில இடங்கள் வெள்ளம் வரும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள் சற்று ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிலையான அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு. மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்திற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு பங்கு வர்த்தகம் நிலையான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் கவனமாக உடல்நலத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தின் பொது பலன்கள். ஆடி மாதத்தில் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்க ராசிக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி வரை 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. இந்த 17 நாட்களும் உங்களுக்கு நினைத்த அனைத்து காரியங்களையும் உங்கள் ராசியை பார்ப்பதால் அனைத்து அமைப்புகளும் மன புத்துணர்ச்சியும் உடல் புத்துணர்ச்சியாக மாதமாக அமையும். ஆடி மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவா ராசிநாதன் ராசியை பார்த்துட்டாலே அது நல்ல அமைப்பு. உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால மணல் அமைப்புகள் உடல் அமைப்புகள் அனைத்தையும் புத்துணர்ச்சி பெற்று புதிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் அனைத்தையும் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும். பொதுவா இந்த ஆடி மாதத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி இணைஞ்சிருக்கிறது மிக அற்புதமான அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோச்சார அமைப்புகள் அனைத்தும் சாதகமான அமைப்பா இருக்குது. சனி ராகு கேதன் முதலானது உட்பட அனைத்து கிரகங்களும் சாதகமான அமைப்புனால இந்த சூரியனும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்ச குருவுடன் இணைஞ்சு உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும் இந்த ஆடி மாசம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனும் குருவும் பூர்வீக சம்பந்தப்பட்ட அமைப்புகளை நீண்ட நாட்களா எனக்கு வாய்க்கா தகராறு இருக்கு, வாய்க்கா பிரச்சனை இருக்கு, பக்கத்து வீட்டோட பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கு எனக்கு வீட்டை சுத்தி காம்பவுண்ட் அமைப்புகள் அமைக்கணும், அதுக்கு சரியான ஆலோசனை இல்லை, பக்கத்துல இருக்கீங்களா ஒத்துழைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு அது ஒத்துழைக்கக்கூடிய மாதமாகவும் அவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மற்றும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் கேது அமர்ந்து இருப்பதால் இந்த மாதத்தில் தொழில் அமைப்புகள் மிக நல்லா இருக்கும். பொதுவா 7க்கும் 12க்கும் அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல நல்ல வலுவுடன் இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு நல்ல வலுவான அமைப்புல இருக்கிறதுனால 10ஆம் இடம் ஒரு பெருங்கேந்திரத்துல சுக்கிரன் வலுவான அமைப்புல இருக்கிறதுனால தொழில் அமைப்புகள் எந்த இடத்துலையும் பங்கம் இல்லாமல் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் இந்த அடுத்து சுக்கிரன் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அவர் நீச்சமான கூட தனிச்சு நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புனால மனைவினால உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கும். உங்க மனைவி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, கணவர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல மனைவிக்கோ கணவனுக்கோ ஒரு பதவி உயர்வோ ஒரு ஊதிய உயர்வோ கிடைச்சு அதன் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாகவும் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு சிலருக்கு வீடு பழுது பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு உடல்நல பிரச்சனை இருந்தவர்களுக்கு கூட இந்த மாதம் சுக்கிரன் அந்த 4ஆம் இடத்தை அந்த ராகு பார்க்கும் காரணத்தினால் அந்த உடல்நல மனநலம் அனைத்தும் சரியாகி நல்ல மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஆடி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மற்றும் குரு உங்க ராசியை பார்ப்பதனால்
உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள், மனைவி மற்றும் குழந்தைகள், பெற்றோர்கள், நல்லது நினைக்க அனைவரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிதாக அறிமுகமாவார்கள். பழையதாக முன்னாடி இருந்தவர்களோடு உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, சூரியன் இருவரும் இணைந்து பார்க்கும் காரணத்தினால் புதிய முயற்சிகளுக்கு அதிகாரிகள் உங்களிடம் மூத்தவர்களாகவும் உங்களின் வயது இளையவர்களாகவும் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய மாதமாகவும் அவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மற்றும் குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் தீய குணங்கள் கட்டுப்பட்டு குருவின் நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாக 5ஆம் இடத்துல சனி இருந்தா புத்திர அமைப்புகள்ல சில தடை தாமதங்கள் இருக்கும். அந்த தடை தாமதங்கள் நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட 9ஆம் இடத்துல குருவோட இணைஞ்சிருக்கிறதால ஆண் குழந்தைக்கு ஒரு சிலருக்கு தடை இருந்த அமைப்புகள் கூட அந்த தடைகள் நீங்கி ஆண் குழந்தை அமைப்புகள் நீங்க மகிழ்ச்சி பெறக்கூடிய மாதமாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக ஆண் குழந்தைகளை ஹாஸ்பிட்டல பிரிஞ்சிருக்கிறேன், நான் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்கள் இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போய் கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் உங்கள் குழந்தைகளை நீங்க பார்க்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். இந்த ஆடி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் இந்த மாதத்தில் நீங்க முருக வழிபாடு செய்வது மிக சிறந்தது. மற்றும் இந்த பௌர்ணமி அன்று உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் சிவாலயங்கள் சென்று ஒரு கிரிவலம் செய்வது நல்லது. திருவண்ணாமலை கிரிவலம் செய்து மிக அற்புதமான அமைப்பு, மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த மாதத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய தேதி ஆடி மாதம் 23, 24, 25 இந்த 3 நாட்களும் சற்று நிதானமாகவும் கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தையில் சிந்தனை செயலில் சற்று நிதானமாக செயல்படுவது இந்த 3 நாட்களும் உங்களுக்கு வெற்றியை உரிதாக்கி கொடுக்கும்.